ஒரு இந்துத்துவவாதியை போல தன்னுடைய மனப்பான்மையை வளர்த்து கொண்டு இத்தகைய விளக்கு ஏற்றாவிட்டால் நடப்பது வேறு என்று அச்சுறுத்துகிற பாணியிலே கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் சட்டமன்றமும் மூன்றும் சேர்ந்துதான் ஒரு அரசு இயங்குகிறது. அதில் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் சமீப காலமாக தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிக்கின்ற முயற்சியிலே அண்மை காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அபாயம் சூழ்ந்து வருகிறது. ஆனால் மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆலயங்களிலே சென்று வழிபடுகிற இந்துக்களாகட்டும் அல்லது தர்காவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் அவர்கள் எந்த விதமான கலவர உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை என்பது மதுரைக்கு பெருமை தருவதாகும். அந்த நிலைதான் நீடிக்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் திடீரென்று வந்தே மாதர கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர்கள் இந்த வந்தே மாதரத்துக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அதற்கு உடன்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? இது பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்று தான் எழுதிய நாவலில் இந்த வந்தே மாதர கவிதையை பதிவு செய்திருக்கிறார். அது பின்னாளிலே அரவிந்தர் நூற்றாண்டு விழா மலரிலே கூட அதை தமிழ்படுத்தி போட்டிருந்தார்கள். முதல் பேராகிராஃப் ஒன்று பிரச்சனை கிடையாது. கடைசி 2 பேராகிராஃப்ல இந்து கடவுள்களை பெயர்களை சொல்லாமல் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி அவர்களை புகழ்ந்து பாடுகிற விதத்தில் தான் இந்த 2 ஸ்டான்ஸா அமைந்ததால் தான் இந்த வந்தே மாதரத்தை அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நேரு அவர்களும் சொன்னார்கள். வங்கத்து சிங்கம் நேதாஜியும் அதே கருத்தை தான் தெரிவித்தார்.